வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தேர்தல் நெருங்க இப்போதைக்கு எந்த கட்சியுடைய கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் ஒத்துப்பாங்க. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் ஒரு அப்பர் ஹேண்ட் அவங்களுக்கு இருக்குது. இந்நேரத்தில் அதிமுக கூட்டணி ஒரு பிரம்மாண்டமாக அமையும்னு பார்த்தா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோபிக்கவில்லை. இந்த நேரத்தில் அதிமுகன்ற கட்சியிலிருந்தே பல பிரிவுகள் ஏற்கனவே பிரிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு வெளில போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்த வேளையில் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவே கலப்பு இணைந்திருக்காரு. இதன் பின்னணி குறித்து தான் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோங்க வரி கொஞ்சம் அப்படியே 4 லட்சத்தை அடிச்சிருவோம் இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி. அது அவங்களுக்கு தான் மனசு பண்ணணும். நம்ம ரொம்ப கேட்க முடியாது. உங்களுக்கு இந்த சேனலில் பேசுகிற கருத்துக்கள்லாம் சரியான கருத்துக்கள், நடுநிலையான கருத்துக்கள்னு நம்புறவங்க சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. ஏன்னா அது அப்படியே முக்கிட்டே நிற்கிது ஒரே இடத்துல ரொம்ப நாளாக. சரி, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி. ஆங்கரிங் ஸ்கில்ஸ் பற்றி பாராட்டுறேன். இது இல்லாமல் ஒரு கொடுமை 2 நாளாக ஒரு கொடுமை நடந்து என்ன நம்ம காணொலிகள் எல்லாத்துலேயுமே ஹை ஹலோ ஹவ் ஆர் யூன்னு இங்கிலீஷில் ஸ்டார்ட் ஆகிறா மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு டெக்னிக்கல் கிளிச் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆட்டோ டப்பிங் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிருக்கா இல்லை வேற யாராவது எனேபிள் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல. இல்லை உங்கள் முகத்தை பார்த்தா அது ஆயிருதா அது என்னன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிருக்கு போல. அது எனேபிள் ஆனதுனால கடைசியாக போட்ட 2 காணொலிகளும் அந்த முக்க தொடங்கியது. அப்புறம் தான் கமெண்ட்ஸை பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் பேசுறீங்க எதற்கு ஆங்கிலம், தமிழ் இருக்கு ஏன் ஆங்கிலத்தில் பேசிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக டப் ஆகி நிறைய பேருக்கு போயிட்டு. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று ஆட்டோமேட்டிக் டப்பிங்கிறது ஆனில் இருந்தனால இப்போ ஒருத்தர் அது இங்கிலீஷில் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இங்கிலீஷில் போட்டு கேட்டுக்கலாம். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா பெரும்பான்மையான நம்ம நபர்கள் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறத வீடியோ நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிற மொழியில் யூடியூப் வச்சுருக்கீங்க. ஸோ அது என்னன்னா யூடியூப் லாங்குவேஜுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ப்ரிஃபர் லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறதையும் மாற்றி வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே ஆடியோ செட்டிங்ஸில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு மட்டும் இல்லை, நாளை பின்ன வேறு ஏதாவது ஒரு சேனலும் இதே மாதிரி ஆட்டோ டப் ஆகி வந்துட்டுருக்கோம். உள்ளே போய் மாற்றுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் முன்னாடியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியுமே ஆங்கிலத்தில் வந்தால் அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா சைடில் செட்டிங்ஸில் போயிட்டு லாங்குவேஜ்னு தட்டினீங்கன்னா அது தமிழ்னு காட்டும். தமிழில் போட்டிங்கன்னா வந்துடும். இப்போதைக்கு நமக்கு இப்போ டிஃபால்ட்டாக தமிழ்னு வச்சுட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக் டப்பிங்கை க்ளோஸ் பண்ணி வராது. ஸோ அது நாங்கள் செஞ்சிட்டோம். ஸோ 2 நாளைக்கு ஆங்கிலத்தில் பேசுனதை கேட்டு கொஞ்சம் அவதிப்பட்டு நிறைய பார்க்காம போயிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. நிறைய கமெண்ட்டில் பார்த்தேன், நான் ஏதாவது தனி சேனலில் ஆங்கிலம் பேசுகிற மாதிரி இருந்தால் கீழே செட்டிங்ஸ்லாம் மாற்றாதீங்க, நான் ஆங்கிலம் தான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு ப்ரொமோஷனை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். நீங்கள் மட்டும் 4 லட்சத்தை தொட போகிறீங்க அப்படியே. எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் சேர்ந்தவர், ஜெயலலிதா அவர்களுக்கு உணர்ந்தியாக வந்தவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சராக அவர்லாம் அந்த கட்சி விட்டு போக மாட்டாருங்க, பச்சை குத்தி இருப்பார் அப்படின்னு நினச்சால என்னங்க இப்போ போயிட்டு தாவேக்கால சிவப்பு மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு விதத்தில் அதிமுகவுக்கு இது ரொம்ப நல்லது. டிவி கேக்கும் விஜய்க்கும் ஒரு விதத்தில் நல்லதுன்னு கூட தான் சொல்ல முடியும். 2 பக்கமும் நல்லதை தான் அவர் செங்கோட்டையன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வயதில் மிக மூத்த அரசியல்வாதி. அவர் ரொம்ப பக்காவான நல்ல நேர்மையான அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு பயங்கரமாக ஃபயர் விட நம்ம தயாராக இல்லை. அவர் மேலே நிறைய பிழைகள் இருக்குது. நிறைய தவறான விஷயங்களுக்கு அவருடைய செயல்பாடுகள் காரணமாக அமைந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்ம வாச்சாத்தி படுகொலைகளை பற்றி நம்ம பேசியிருப்போம். அங்கே நடந்த பெண்களுக்கு நடந்த துயரங்களை பற்றி பேசியிருப்போம். விஜய் கட்சியை சார்ந்த புதிய நபர்களுக்கு இது தெரியாமல் மேபி இருக்கலாம். உங்களுக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் விடுதலை படம் வெற்றிமாறன் எடுத்த படம் இருக்கும். அந்த படத்தில் ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா, அதோட உண்மையான கதை வாச்சாத்தி. வீரப்பன் அவருடைய தேடுதல் வேட்டையிலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சந்தன கடத்தல் அந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகளில் அங்கே இருக்க பழங்குடி மக்கள் பெரிய அளவு வனத்துறையால் துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த வனத்துறையோட அமைச்சராக அன்னைக்கு செயல்பட்டவர் தான், அந்த வாச்சாத்தி பிரச்சனைகள் நடக்கிற காலகட்டத்தில் செயல்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஸோ வாச்சாத்தி படுகொலைகளில் இல்லை வாச்சாத்தி கொலைகளில் அங்கே நடந்த பெண்களுக்கு எதிராக நடந்த கற்பழிப்பு விஷயங்கள் அது வெற்றிமாறன் காமிச்சார்ல, அது எல்லாமே வெற்றிமாறன் டோன் டவுன் பண்ணி காமிச்சிருக்காரு. ஏன்னா சென்சார் போர்டு அனுமதி விட மாட்டாங்க. அது அந்த அளவுக்கு ரொம்ப அநாகரிகமாக பழங்குடி மக்களை துன்புறுத்தி தான் அந்த நடந்துச்சு. அப்போ அமைச்சர். ஆனால் நீங்கள் இப்படி யோசிக்கலாம், அமைச்சராக இருப்பவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை தானே. ஏன்னா அமைச்சர்களுக்கு ஒரு மயிலும் தெரியாது தானே, அமைச்சர்களுக்கு ஒரு பவரும் கிடையாது தானே, அமைச்சர்கள் வேட்டுகள் தானே, அவங்களுக்கும் அங்கே நடந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தானே அப்படின்னு வேணால் சொல்லி முட்டு கொடுக்கலாம். பட் ஒரு அமைச்சர் சொல்லி தான் அது எல்லாமே நடக்குங்கிறது ஊருக்கே தெரிந்த விஷயம். அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் அப்படின்னு இந்த அமைதியான இந்த முகத்திற்கு பின்னாடி ஒரு கோர முகமும் இருக்குங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்கிறோம். இன்னொன்று,
இன்றைக்கி அவர் தாவேக்காவுக்கு போயிட்டாரு அப்படின்ன உடனே ஒரு குரூப்லாம் வந்துட்டு அப்படியே அடிச்சு ஃபயர் விட்டு செங்கோட்டையன் மனித இன எதிரி மனித குல துரோகி அப்படிலாம் பேரெல்லாம் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுறாங்க ப்ரோ, அதெல்லாம் போட்டு எழுதுறாங்க. ஆனால் 8 மாதத்துக்கு முன்னாடி சாணக்கியா அவார்ட் ஃபங்க்ஷனில் செங்கோட்டையனை புகழ்ந்து தள்ளின பாண்டேவா அறிவார்ந்த அறிவு மேதை பாண்டே வந்து பல கட்சி தலைவர்களை கூப்பிடும் போது செங்கோட்டையன் வந்திருந்தார்ல, அந்த நேரத்தில் புகழ்ந்து தள்ளின கூட்டம்லாம் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் மேலே இன்னைக்கு தான் நம்ம கரை படிஞ்ச மாதிரியும், இன்னைக்கு தான் வாச்சாத்தி படுகொலையில் நடத்திட்டு இப்போ வாச்சாத்தி படுகொலை நடத்தினால தான் இப்போ அதிமுகலேருந்து இப்போ அவர் நகர்ந்து வந்த மாதிரியும் பேசுறது வந்து உண்மையிலேயே வியப்பாக இருக்குது. தயவு செஞ்சு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுங்கள். செங்கோட்டையன் உங்களுக்கு வேண்டப்பட்ட இடத்துல நிற்கிற வரைக்கும் அவர் வந்து மனித புனிதராகவும், அவர் இவங்களுக்கு வேண்டப்படாத இடத்துக்கு தாவிய உடனே அவர் வந்து ரொம்ப கேடுகட்டவராகவும் பார்க்கறது இருக்கக்கூடாது. அவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரு தவறான அரசியல்வாதி தான். இன்னொன்று கவனிங்க, செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆருங்கிற ஒரு நடிகருக்கு பின்னாடி போன ஒரு நபர். அவர் இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் அவர் அந்த உளவிலிருந்து மாறவே இல்லைங்கிறது விஜய் பின்னாடி ஒரு போகிறத வச்சும் நம்ம உறுதிப்பட சொல்லலாம். ஆனால் சரி, இது எப்படி ப்ளஸ் பாயிண்ட்டு, விஜய்க்கும் ப்ளஸ் பாயிண்ட்டு அதிமுகவுக்கும் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, செங்கோட்டையன் வெளியில் ஏறுறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ப்ளஸ். காரணம் என்னென்னா, செங்கோட்டையன் கட்சிக்குள்ளே இருந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடிகள் பலவை கொடுத்து கொண்டே இருந்தார். இதில் மிக முக்கியமாக செங்கோட்டையன் வந்து பிஜேபியால் இயக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை என்பது தொடர்ச்சியாக இருந்து வந்தது. அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ், இப்போ தினகரன், இவங்கெல்லாம் வந்து ஒரு அணியாக செயல்படுகிறார்கள். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தினகரன் அவருடைய அணி இவங்க எல்லாருமே பிஜேபியோட அலையன்ஸில் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க. ஆனால் சமீபத்தில் நமக்கு ஒரு பேச்சு வந்துகிட்டே இருந்துச்சு, தினகரன் வந்து விஜயோட போய் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு, அவருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பேச்சு பொருள். இப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ ஒரு செங்கோட்டையன் என்பவர் அதிமுகலேருந்து விலகி டைரெக்டாக இப்போ அவர் என்னென்னா டைரெக்டாக அதிமுகலேருந்து விலகி போகிறார். அதிமுகலேருந்து விலகி ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்டில் இருந்துட்டுலாம் போகல, டைரெக்டாக அதிமுகலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி தாவேக்காவுக்கு போகிறார். அப்போ இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல்வாதி, வயசில் ரொம்ப மூத்த ஒரு நபர், ரொம்ப வருஷமாக அரசியல் செஞ்ச ஒரு நபர், பல முறை எம்எல்ஏக்களாகவும் பல முறை அமைச்சராகவும் இருந்த ஒரு நபர், அவர் வந்து நம்ம கட்சியில் சேர்றாரு அப்படிங்கும் பொழுது அது விஜய்க்கு வந்து, அதாவது அரசியல் தெரியாத பொது பார்வையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பரவாயில்லையே, விஜய் ஒரு பெரிய கட்சி தான் வச்சிருப்பார் போல, ஒரு பெரும் கூட்டம் கிளைம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான தலைவர், ஒரு கட்சியில் இருக்க முக்கியமான ஒரு மூத்த நிர்வாகி வந்து இப்படி விலகி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. விஜய் ஹேஸ் த புல்லிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு பார்வை என்பது விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். இது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விஜய் அவர்கள் செங்கோட்டையன் வராரு வரல அப்படிங்கிறத கடந்து அவரோட அரசியல்ங்கிறது ஒரு மாதிரி போயிருக்கும். மக்கள்கிட்ட இருந்து அவருக்கு யார் விஜய்க்கு ஓட்டு போடுவா? விஜய் ரசிகர்கள், விஜய் மேலே நற்பெயர் கொண்டவர்கள் தான் வாக்கு விழுக போகுது. அரசியல் தெளிவு இருக்கிறவங்க விஜய் பக்கம் வாக்கு போடுவானாங்கிறதுலாம் கேள்விக்குறி. அதில் சில பேர் விஜய் ஃபேனாகவே இருந்தாலும் விஜய் ஃபேனாகவே இருக்கிறவங்களே வந்து அவங்க அரசியல்னு வரும்போது விஜய் அரசியல் பக்கம் நிற்பாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். அப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது, விஜய் மேலே ஒரு பிளைண்ட் பிலீஃப் வச்சுருக்கிறவங்க, ஒரு பிளைண்டாக ஒரு ஃபேன் பேசிஸாக இருக்கிறவங்க தான் வந்து விஜய்க்கு வாக்கு போட போகிறாங்க. அது செங்கோட்டையன் இருந்தாலும் வரும், செங்கோட்டையன் இல்லைனாலும் வரும். ஆனால் செங்கோட்டையன் வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது, ஒரு சமூக பின்புலம் கொண்ட ஒரு அரசியல்வாதியும் கூட. கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய குடியில் இவர் பிறந்ததுனால அந்த குடி சார்ந்த அரசியலும் அது சார்ந்த ஒரு கூட்டமும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருக்கிறது இருக்கும். இப்போ அந்த கூட்டம் வந்து விஜய் பக்கம் கொஞ்சம் லைட்டாக ஆதரவு நிலைப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எது இப்படி நன்மை அப்படின்னு, இது விஜய்க்கு இருக்க நன்மைகள் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை சேலஞ்சிங் பண்ணுற ஒரு லீடர் அப்படிங்கிற இடத்துல செங்கோட்டையன் இருந்தார். வயசில் மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், ஒரே சமூகம், ஒரே பகுதியை வந்து கொண்டு வர அரசியல் செய்கிறவங்க. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எடப்பாடிக்கு வந்து செங்கோட்டையன் என்றைக்குமே ஒரு த்ரெட்டு தான். எடப்பாடி அங்கே நீக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடியோட ஃபாலோவர்ஸை ஆஃப் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து அவங்கள வந்து இப்போ எடப்பாடி போனால் என்னப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்த ஒரு நபர் யாருன்னா செங்கோட்டையன். இப்போ எடப்பாடிக்கு அது வந்து ஒரு நெருடல் தான். ப்ளஸ் அந்த முதல்வர் பதவி கொடுத்தாங்க தெரியுமா, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷனில் எடுக்கப்பட்டவர் வந்து செங்கோட்டையன் தான். அப்போ சில விஷயங்கள் அவரால் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால எடப்பாடி வந்துட்டு புரியுது. அதாவது நீங்க சொல்றது வந்து அந்த சில விஷயங்கள்லாம் அவரால் செய்ய முடியல, எப்படி வேணா வச்சுக்கலாம். அது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சாமர்த்தியம் அதிகம், சரிங்க, சாமர்த்தியமான தலைவர் தான். அது சாமர்த்தியமான தலைவர் இந்த சென்ஸ் ஏடிஎம்கேக்கு ஒரு சாமர்த்தியமான ஒரு லீடராக தான் அவர் இருந்திருக்கிறார் இது வரைக்கும். ஸோ அவர் வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அப்போ முன்னாடியே பொருள் ஈட்டி வச்சிருந்தாரு, அந்த பொருளை பயன்படுத்தி பதவியும் ஈட்டி கொண்டார்.
இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய எட்ஜு. இப்போ இதுக்கு ஒரு காம்படிட்டிவான ஒரு ஆள் நபராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். இப்போ நாளைக்கே எடப்பாடி அவருடைய பொசிஷனுக்கு ஒரு த்ரெட் வருது அப்படின்னா அது யாரால வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனால தான் வந்திருக்கும். இடையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வரவும் தொடங்கிவிட்டது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் வர தொடங்கியது. செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் எடப்பாடியோட தலைமையை விமர்சிக்கிற மாதிரியான சில பதிவுகள் அங்கங்க நடுவில் கடந்த ஓராண்டாவே நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து இவங்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், அவங்கள போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், இல்ல குறிப்பிட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருடைய விழா இருந்துச்சுல குருபூஜை, அந்த குருபூஜைக்கு வந்து செங்கோட்டையன் வந்து கலந்து கொள்ளும் பொழுது செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் ஒரே வாகனத்தில் ஏறி பயணிச்சாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து உருவாக்கி கொண்டது. அரசியல் தளத்திலையுமே எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிஜேபியால் பிளான் செய்யப்படுது. நம்மளும் சொல்லிட்டே இருப்போம், பிஜேபி நம்பி போகாதீங்க, ஏன்னா பிஜேபி உங்களை ஆப்படிக்கிறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம். அது செங்கோட்டையனை வச்சு தான். ஸோ இப்போ என்னன்னா பிஜேபிக்கு ஃபேவராக தான் செங்கோட்டையன் இருந்தாரு, இருக்க போறாரு. உங்களுக்கே தெரியும் செங்கோட்டையன் பல முறை வந்து பாஜகவோட மிக முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் சந்திச்சுட்டு வந்தது போனது எல்லாமே நம்ம பார்த்து. தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறமா தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் சந்திக்கிறாரா இல்ல யாருடைய வலியுறுத்தலின் பேர்ல அவர் அங்க போறாரு வராருங்கிறதெல்லாம் நமக்கு இன்னும் புரியல. இதுல நான் சொல்றேன், விஜய் ஒரு இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், அது எந்த இடம்னு நான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு வந்து அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, விஜய் அவர்களுக்கு அன்னைக்கு இருந்த எம்ஜிஆருக்கு ஒரு வரவேற்பு இருக்குல்ல, அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லைனாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவு வரவேற்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. சிம்பிளி இவர் ஒரு தன்னுடைய 20 வயசு காலகட்டத்தில் எம்ஜிஆர் மீது எப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஈடுபாடோடு இருந்தாரோ அதே மாதிரியான ஈடுபாடோடு கொண்ட இளைஞர்களை அவர் பார்க்குறாரு அவங்க ஒரு தொகுதிகளில். அப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு அரசியல் தெளிவோடு இருந்தோமோ அதே அரசியல் தெளிவோடு இன்னைக்கு விஜய் கூட ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது எப்படி நம்ம எம்ஜிஆரை வந்து இங்கே தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக்கணுமோ அதே போல் விஜயை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தானே செய்யுது. அப்படிங்கிற அடிப்படையில் சரி விஜய்க்கு எப்படி ஒரு வாக்கு இருக்கும், ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்கும். சின்ன பர்சன்டேஜ் இருந்தால் என்னோட கணிப்பு வந்து 15% இருக்கும். நமக்கு தான் ஆல்ரெடி நம்ம சமூக வாக்குகள் அது இதுன்னு சொல்லி நம்ம தான் இங்கே ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். கோபியில் நின்னா கூட நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்சியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஆப்போசிஷன் எல்லாருமே உடஞ்சு தான் நிற்க போகிறாங்க. அப்போ நம்மளுடைய தனிப்பட்ட அரசியலில் நம்ம அடுத்த ஒரு எம்எல்ஏவாக பதவியை தக்க வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி அரசியல், மினிமம் கேரண்டியில் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். வெளியில் போய் நின்று இல்லை பிஜேபியோட போய் நின்று மண்ணை கிண்ண கவிட்டோம்னா அசிங்கமாக போயிடும். இங்கே நின்னோம்னா நம்ம மண்ணை கவ மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அவர் வந்து விஜயோட சேரலான்னு ஒரு முடிவு பண்ணார். சார் அவருக்கும் வின்னு. அவர் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபேமஸ் ஆயிடுவார் செங்கோட்டையன். இப்போ செங்கோட்டையன் அப்படின்னு தேடிருக்காங்க, நிறைய டான்ஸ் ஆடுவாங்களா? அவ்வளோதான் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நண்பா நண்பி அப்படின்னு பேசி நெக்ஸ்ட் டைம்குள்ளே வந்துடுவார். ஆனால் அதில் கொடுமை என்னன்னா, என்ன அவர் ஒரு வயசானவர், அவர் 80 வயசானவர். நான் மனித புனிதர்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் அவர் ஒரு வயசானவர். அவர் வந்து இருக்காப்புல நம்ம ஆதவ அர்ஜுனாக்கெல்லாம் உயர்ந்த மனிதருக்கெல்லாம் எப்படி கூட நடந்துக்கணும், ஒரு வயசானவர்கிட்ட எப்படி பழகணும் கூட எங்களுக்குலாம் தெரியல. ஏன் ப்ரோ என்ன பண்ணுறாரு, ஃபிஷ் பம்ப் கொடுக்குறாரா? அது வீடியோஸ் இருக்குது, அது வேணால் நீங்கள் போய் பாருங்கள். அவருக்கு போய் நான் உடனே வந்துட்டு அவரே வந்து எதுனா தாவேக்கா கொடியை போய்ட்டு டபக்குன்னு போய்ட்டு அவர் மேலே போடுறது. அதாவது அவர்கிட்ட கேட்கலாம், ஐயா கொடி போட்டுக்கிறீங்களான்னு கேட்கலாம், இல்லை துண்டை போட்டுக்கிறீங்களான்னு கேட்கலாம். இல்லை தம்பி இப்போ வேண்டாம், இப்போ உடனே போட்டோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்ல, இத்தனை வருஷமாக ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு வெளியில் வரோம், வேற ஒரு துண்டை கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஒரு நெருடல் இருக்க தான் செய்யும். அதை கேட்கணும்ல. ஒரு நாகரிகம் தெரிந்த மனிதன் என்ன பண்ணணும், தாதா ஒரு நடத்த கேட்கணும்ல. ஒரு வயசானவர், ஐயா உங்கள் மேலே அந்த துண்டை போடலாமா, இல்லை துண்டை கொடுக்குறா நீங்கள் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். இல்லை நம்ம ஃப்ளாட்ஸ்லேயே எக்ஸ்ட்ரா கொடியில் பக்கத்து வீட்டில் போடணும் ஒரு வார்த்தை கேட்டு தான் அது மேலே நம்ம துணியை காய போடுறோம். ஆமாம், சாதாரண ஒரு கம்பிக்கே அந்த ஒரு மனிதருக்கு வந்து கேட்கணும்ல. கேட்காம டப்புன்னு அந்த துண்டை தூக்கி அவர் மேலே போட அவர் சரக்குன்னு உருக்கி இந்த புடி மூஞ்சில் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டார். எந்த அளவுக்கு இவங்க அந்த இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு இயல்பான உயரத்தில் கொண்டவர். இவர் உங்களுக்கு தான் ஆதவர்ஜுனா பேஸ்கெட் பால் பிளேயர், சரியா? ஆக்சுவலாக அவரே ஆதவர்ஜுனாவே அவங்களுடைய சகாக்கள்கிட்ட சொல்லிக்கு வரான், விஜய் அண்ணனை விட நான் தான் ஃபிசிக்கில் வந்து கெத்து அப்படின்னு அப்படிலாம் சொல்லிக்கிறதா தகவல் வருது நமக்கு. அது என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. அந்த கில்லி படத்தில் வந்து ஜீப்பை தூக்கிறதுலாம் சும்மா நான் ஒரிஜினலாவே தூக்கிடுவேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருக்கார் போல. கில்லி படத்தில் அவர் வந்து லாங் ஜம்ப் பண்ணாரு, ஆனால் நிஜமாவே அது மாதிரி நான் பண்ணுவேன். இதெல்லாம் இது மட்டும்தான் நமக்கு செவிக்கு வந்துச்சு. நீங்கள் வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா
நம்ம அப்படிலாம் வன்மம்லாம் இல்லை. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மனப்பான்மை இருக்கான். அதாவது வந்து தான் வந்து ஃபிசிக்கில் வந்து விஜயை விடவே நான் தான் கெத்து அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் உதயம் நான் அடிக்க முடியாது அது சொல்லலாம். இங்கே ஃபிசிக்கில் நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, நீங்கள் என்ன பாடி கார்டாக போக போகிறீங்க? இவ்வளோதான் கேள்வி. சரி, எத்தனை பேர் நீங்கள் அப்படியே அடித்தாலும் அடிச்சிட முடியும்? 2 பேர் 3 பேர். பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா எப்படி அடிப்பேன்? விஜயா இருந்தாலும் ஓடி தான் ஆகணும், நீங்களா இருந்தாலும் ஓடி தான் ஆகணும், காம்பவுண்ட் குதிச்சுலாம் ஓடி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து விதிவிலக்கெல்லாம் யாரும் கிடையாது. விஜய் அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அது பொருந்தும், உங்களுக்கு அது எல்லாருக்கும் அது பொருந்தும். ஸோ பேசிக்கலி வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கை வச்சுலாம் வந்து ஒருத்தர் இது பண்ணிக்க கூடாது. சரி, நான் கூட இதை நம்பலை. விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணிட்டு ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி தன்னோட ஃபிசிக் வந்து பயங்கரமாக இருக்குன்னா பேசுவாப்லையா? அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபார் ஃபெச்சாக இருக்கே. ஒருவேளை ஆதவ அர்ஜுனா மேலே வெறுப்பில் இருக்கவங்க தான் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க போல நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. பட் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது எப்போ எனக்கு புரிய வருதுன்னா, இவர் இருக்கார், செங்கோட்டையன் பக்கத்தில் நிற்கிறார். அவர் வந்து ஒரு சராசரி உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதன். அவர் பக்கத்தில் நிற்கும்போது அவருடைய உயரத்தை வச்சு இவர் கொஞ்சம் ஒரு நகைச்சுவைலாம் இப்படி கீழே இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. இந்த மாதிரியான நபர்களை வந்து தாவேக்காக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து விஜய்க்கு வந்து ஒரு கப்பு, அதாவது மண்ணை எடுத்து தலையில் அப்படி கவுத்துக்கிற கணக்கு இது. அப்படி சொல்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், நேரத்தில் சொல்லி ஆகணும். நீங்கள் பேஸ்கெட் பால் கற்று ஸ்டேஷனை போடுறீங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலைலாம் கற்றுட்டு அரசியலில் இருக்காங்க. நாங்கள் வேணாம் வெறும் அரசியலை மட்டும் பண்ணிட்டு போகலான்னு பாருங்க. தற்காப்பு கலை சொல்கிறேன் நான். ஓ சரி, ஏதோ வன்மத்தை கக்கிட்டீங்க. என்னங்க என்ன நான் வாயிலிருந்தாலே வன்மமா? என்ன ஒரு மட்டும் வார்த்தை எங்களுக்கு மட்டும் வன்மம் இதெல்லாம் அது அப்படிதான். அது அவங்க சொல்லும்போது அதெல்லாம் வார்த்தைகள் நகைப்பு, இது நம்ம சொல்லும்போது அது வன்மம் அப்படின்னு ஆகி போயிடும். சரி விடுங்க என்னமோ. ஸோ பேசிக்கலி என்னென்னா, இந்த இது அவர் செஞ்சிருக்க மாட்டான்னு நினைச்சோம். பட் இதை வச்சு பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா சொல்ற ஆளு தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. நல்லா கிளப்பி விட்டுங்க பாரி. ஒரு தகவல் கிளப்பி விடலைங்க, உண்மையா எனக்கு வந்த தகவலை தாங்க சொல்றேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கே சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா சொல்லுங்க. சொல்லுவாரையா? பாருங்க, நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. விஜய் அண்ணா நினைச்சா 2 நிமிஷத்துல அடிச்சு துவம்சமாக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிடுவாரா? மாட்டார்ல. நல்லா பண்ணிட்டீங்க. ஏன் உண்மையா சொன்னா என்னங்க நீங்க? உண்மையிலேயே எனக்கு வந்துச்சுங்க. அவர் ட்ரெயின் பண்ற ஒரு ஜிம் மூலியமா லிங்க் காதுக்கு வந்துச்சுங்க. ஏன்னா நமக்கு அந்த வீகன் அஜெண்டாக்கு எதிராக பேசுறோம்ல, நமக்கு சப்போர்ட் குரூப்ஸ்ல நிறைய வாத்தியார்கள் இருக்காங்க, ஜிம் வாத்தியார்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நட்புல இருக்காங்க. அவங்க மூலியமா வந்த தகவல் தான் இது. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ புரியுது. அதை நான் இன்னும் ஆதாரப்பூர்வமா சொல்லணும்னா அப்புறம் அவர் போற ஜிம் லொட்டு லோஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்து சொன்ன மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன்டா இவர்கிட்ட சொன்னோங்கிற மாதிரி ஆயிப்போம் அவருக்கு. ஸோ அதனால வேண்டாம். இது நடந்தது தான். நானே நம்பலை. அப்படிலாம் சொல்லி அவ்வளோ சின்ன பிள்ளையாவா நடந்துக்குவாங்கன்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு அவர் நடந்துக்கிட்டது, செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு அவர் நடந்துக்கிட்டது உடல் மொழி எல்லாமே ரொம்ப தப்பு. அது என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல மூத்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதி தான். அவர் சரியான அரசியல்வாதிங்கிறத நான் சொல்லலை. ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் மூத்த அரசியல்வாதியாக இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு அப்படியே நிற்கிறது, அப்புறம் வந்து இப்படி குனிஞ்சு நிற்கிறது, இதெல்லாம் வந்து அப்புறம் துண்டை போய் வலுக்கட்டாயமாக போடுறது, இதெல்லாம் பண்ணுறது வந்து அநாகரிக போக்கு. அதுவும் கேமரா மீடியா வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறது வந்து விளையாட்டுத்தனம், சிறுபுலத்தனமாக இருக்குது. அவரே நினச்சிருப்பாரு மூடிட்டு தனியாகவே நின்றுருக்கான் போல, இவங்க கூட வந்துட்டதுக்கு கர்மம் நம்மளை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருந்ததை நம்மளால அவர் முகத்தில் பார்க்க முடிஞ்சுது. காலமான காலத்தில் இவங்க கூட வந்து குப்பை கொட்ட வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூலாம் சொல்ல போலே. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி இதில் சரி, எடப்பாடிக்கு இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, தனக்கு ஒரு த்ரெட்டாக கட்சிக்குள்ளே இருந்த ஒரு நபர் இன்னைக்கு போயிட்டார். சரி, இப்போ இவர் போகிறவர் வந்து திமுக அந்த மாதிரி போகிறாரு வராரு அப்படின்னா அது இவங்களுக்கு இன்னும் ஒரு நெருடல் இதெல்லாம் ஏற்படும். பட் இப்போ போகிறது டிவிகேவோட தானே போகிறாரு. ஸோ டிவிகேங்கிறது ஒரு ஆப்ஷன், இன்னொரு சைட் லைன் பாலிடிக்ஸ் மாதிரி தான் இருக்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லைப்பா. இப்போ வந்து என்னென்னா, எடப்பாடி வந்து தன்னோட பொசிஷனை வந்து ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். எடப்பாடி வந்து அதிமுகவை ஒரு கையில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா இப்போ வேலுமணி இருக்கார்ல, இப்போ வேலுமணியும் பார்த்தீங்கன்னா அதே சமூகம் தான். நிறைய பவர் சென்டர்ஸ் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி ஒரு காலகட்டத்தில் போனார். இப்போ வந்து செங்கோட்டையன் போயிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சமாக குறையுது. அப்போனால ஏடிஎம்கேவை தன் பக்கம் தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியோடைய வியூகம் நம்ம யோசிப்பது போல் இருக்கும் பட்சத்தில் பிஜேபியோட நாளைக்கு சீட் பேசுறதுல கொஞ்சம் குறைச்சி சீட்டு பேசுறதுக்கு இது வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மாதிரியான நபர்கள் வந்து பிஜேபிக்கு சாதகமாக பேசுகிறவங்க. ஓகேவா? ஸோ பிஜேபிக்கு சாதகமாக தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ இவங்கெல்லாம் வெளியில் போயிடனோடனே இப்போ எடப்பாடியோட கண்ட்ரோலில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஜேபியோட இவ்வளோதான் கொடுப்பேன் அவ்வளோதான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு கட்டணைட்டாக பேச முடியும். ஸோ இந்த இடத்துக்கு எடப்பாடி வந்து வந்திருக்கிறது அவருக்கு ஒரு எட்ஜ், அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸு.
விஜய்க்கு வந்து என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் மூத்தவர் தன்னை நம்பி வராருங்கும்போது ஒரு ப்ளஸ். இப்போ விஜயும் தான் செங்கோட்டையனை சந்திக்கிறாரு போறாரு. அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து துண்டை போட்டுக்கிட்டாரு. அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? விஜய் வந்து சொல்லியிருப்பாரு, ஐயா நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் கட்சிக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி நான் துண்டை போடுறேன், நீங்கள் அம்மாவுடைய அந்த புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு விஜயும் சரிங்க ஆல்ரெடி வந்து நாங்கள் போகிற பக்கம்லாம் தலைவர் எடுத்து உள்ளே போட்டுட்டு தான் இருக்கிறோம், வாங்க நீங்களும் சொல்கிறீங்க இந்த வாங்க எடுத்து போட்டுக்குவோம். அது மாதிரி ஆல்ரெடி வந்து எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பிறப்பு அவர் யார் என்னமோ மணி லயோலா மணி அவர்கள் வந்து ஆல்ரெடி அண்ணாதுரையை வந்து எங்களோட கட்சியோட வழிகாட்டியை எடுத்துக்கிட்டு அவரே அறிவிச்சிட்டாப்ல. கட்சி தலைமை என்கிட்ட கேட்க கூட கிடையாது, அவரே அறிவிச்சிட்டாரு. சரி அதனால அண்ணாதுரையை நாங்கள் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஜெயலலிதாவை கொண்டு வரீங்க, அப்படியே அங்கே வச்சுருவோம். அதே போல் திமுக வந்து யாராவது வந்து கலைஞர் கருணாநிதியும் கொண்டு வந்தீங்கன்னா அவரையும் நாங்கள் வச்சுக்குவோம். இப்படி யாரெல்லாம் கொண்டு வரீங்களோ எல்லாத்தையும் நாங்கள் வச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து வீல் சேரில் வரும் திருவள்ளுவனே அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுப்போம். என்ன கான்செப்டே புரியல. உடனே வந்து செங்கோட்டையன் இந்த பக்கம் ஜெயலலிதா இந்த பக்கம் போஸ்ட் அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆல்ரெடி எம்ஜிஆரும் இது என்ன எல்லாரையும் ஹைஜாக் பண்ணியாச்சு. கொத்து புரோட்டாவில் எல்லாத்தையும் கொத்தி போடுறதா? ஸோ அப்படி தான் இருக்குது. ஒரு கூட்டு கொத்து புரோட்டாவாக டிவிகே உருவாகி கொண்டு வருகிறது. அதில் இன்னும் திமுக சால்னாவையும் ஊற்றிட்டிங்கன்னா அந்த கொத்து புரோட்டாவோட முழுமையான பொட்டன்ஷியலை அடைஞ்சிருவீங்க. பரோட்டா அந்த பாட்டு மாதிரி டிவிகே ஒரு கொத்து புரோட்டா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதுதான் நடந்திருக்கு. அதே போல் இவர் இங்கே வந்துட்டார், அம்மா அவர்களும் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ டிவிகே தான் வந்து எல்லா தலைவர்களும் அரவணைக்கக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்துருக்கிறது. இது ஒரு விதத்தில் டிவிகேக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். யார் போனாலும் சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறது. ஒரு காலத்தில் பிஜேபி அப்படி இருந்துச்சு, யார் வேணால் போனால் வந்து அவங்களை சேர்த்துட்டு ஒரு பதவி வந்து இன்னைக்கு இப்போ இங்கே வந்து விஜய்க்கு ஒரு இதில் நெகட்டிவ் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து செங்கோட்டையன் வந்து அவருக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல, அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இல்ல அஜெண்டா மட்டும் இல்ல, ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல, வாச்சாத்தி படுகொலைகள் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பேக்கேஜ். இந்த நெகட்டிவ் பேக்கேஜ் எல்லாத்தையும் இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி 41 பேர் வந்து கரூர் ஸ்டாம்பேடு, அதுவே ஒரு பழியை வந்து விஜய் அவர்கள் தூக்கி சுமந்துட்டு போயிட்டு இருக்காப்புல. இப்போ வாச்சாத்தி படுகொலையும் வந்து விஜய் தலையில் விழுகுது. அவருக்கு அது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. வாச்சாத்தின்னா என்னதுன்னு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்போ வந்து அவர்கிட்ட வந்துட்டு வாச்சாத்தி படுகொலைக்கு நீங்கள் தான் காரணம்ங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? காரணமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் உங்கள் கட்சியில் தானே இருக்காரு, அப்போ நீங்கள் தானே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நெகட்டிவ் இதையும் வந்து விஜய் வந்து செங்கோட்டையனால் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்க? வாச்சாத்தி படுகொலை இதெல்லாம் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூட விட பல மடங்கு கேவலமான ஒரு இடத்துல அடைச்சி குடும்பப்படுத்தி பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி அங்கே நடந்த கொடுமைகள் என்னன்னு அதான் விவரிக்க முடியாது, வாயில சொல்ல முடியாது. ரெண்டாவது அது நடந்தது உண்மைங்கிற அந்த அடிப்படையில் நடத்தியவர்களுக்கு தண்டனையும் வந்து நீதிமன்றம் வழங்கியிருக்கு. ஸோ அங்கே நடந்த குற்றங்கள் உண்மைதான். அது நீங்கள் இல்லைன்னு 1000 மாதிரி மறுத்துட்டு இருந்தாலும் நடந்திருக்கு. அதில் கண்டிப்பாக வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கெல்லாம் பங்கு இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லிட முடியாது. வயசில் மூத்தவருங்கிற அடிப்படையில் தான் அவர் இவருங்கிறமே ஒழிய, அவர் நடந்து கொண்ட விதம் இதெல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது அந்த அவர் இவர் என்று சொல்வதற்கு அவர் தகுதியானவரா என்ற கேள்வி தான் நம்மக்கிட்ட வரும். ஸோ அத்தகைய மனிதர் தான் அவரை வந்து இப்போ விஜய் அவர்கள் தன் கூட வச்சுக்கிட்டு போகிறாரு. ஸோ இந்த பழிச்சொல்லுக்கும் விஜய் திரும்ப பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஏடிஎம்கே கூட வந்து கூட்டணி சேருவாங்க விஜய். அப்படிலாம் இன்னொன்று சொல்ல மாட்டேன். இவ்வளோ நாளாக பிஜேபிக்கு சால்ரா அடித்து கொண்டிருந்த செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபி சொல்லி தான் விஜய் கட்சியில் வந்து சேர்ந்தாங்கிற நெரேஷனும் வரதான் செய்யும். அதை யாரும் மறுக்க முடியாது. அடுத்து வந்து டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்பும் இப்போ செங்கோட்டையன் உள்ளே வந்ததுனால இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் டிடி தினகரன் இவங்கெல்லாம் வந்து விஜயோட கட்சிக்குள்ள சேர்றதுக்கு வாய்ப்புங்கிறது கம்மி. மேபி கூட்டணியாக ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வையும் சொல்றாங்க பாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு வந்து ஒரு சின்ன ஓரம் கட்டிட்டாங்கல்ல இப்போ கட்சியில. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு தனி இயக்கம், கட்சி தன்னை நீக்கிறதுக்கு காத்திருப்பதாகவும் தனி இயக்கம் தொடங்கி இந்த மாதிரி ஒரு விஜய் கட்சி கூட ஒரு கூட்டணியா இணையலாம் தன்னுடைய இயக்கத்தோட இருக்கலாம். அதுக்கு அந்த இயக்கத்திற்கு வந்து சவுக்கு வந்து ஒரு அடையாளமா இல்லை அந்த சவுக்கு அடிச்சுக்கிட்டு ஆடுறது எல்லாத்துக்கும் சவுக்கு இழுக்காது சொல்றேன் நான். எங்க ஒரு 2 வீடியோ பண்ணிட்டீங்க அப்படிங்கறனால அவருக்கு நீங்க விசுவாசம் காட்டுறீங்க. இதெல்லாம் சாட்டைக்கும் சவுக்குக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு வச்சும் அடிச்சுக்க முடியும். ஆமா, 2 வச்சு அடிச்சுக்க தான் முடியும். மற்றதையும் அடிக்கலாம், நம்மளதையும் ஆமா அடிச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு தேவைப்படலைன்னா தூக்கி போட்டுடலாம். இவ்வளோதான் விஷயம். ஸோ வந்து சவுக்கை வந்து அடிச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளை வச்சுக்கிட்டு மேபி அண்ணாமலை அவர்கள் விஜயோட வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
அவங்களே வந்து எதுவும் வேலை இல்லாமல் வந்து ஹவுஸ் வந்து வார் ரூம் வச்சு சும்மா உட்காந்துருக்காங்க. எல்லாத்தையும் இருப்பி வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணலாம் பார்க்குறீங்களா மாதிரி? அது அப்படித்தானுங்க போயிட்டு இருக்கு. இதுல வேற ஒரு கொடுமை, நம்ம இந்த திருவண்ணாமலை ஜேகே மிஸ்டர் ஜேகே கிடையாது, ஜேகே. நமக்கு வேற இந்த ஜிகே ஜேகேன்னு பேர் வச்சா கன்ஃபியூஸ் ஆகாதா? ஆல்ரெடி மிஸ்டர் ஜிகே வீடியோ போடுறாரு. ஆமா, ஒரு வீகன் டிபேட் நடந்துச்சுன்னா அது வீகன் டிபேட்டா மட்டும் தான் பார்க்கணும். அதை பாலாகவும் மாடாகவும் பார்க்க கூடாது. நான் அதையும் பதிவு பண்றேன். ஸோ ஆளாளுக்கு வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தா நீங்க ஏதோ பாடிட்டீங்களாம், அதை வச்சு வேற வந்து போடுறாங்க. அது ஏங்க அது வங்காள பாடலுங்க இது. அது நான் இன்னைக்கு பாடுறேன்னு நினைக்கிறீங்க, நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் அப்படிதான் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் நடக்க போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 வருஷம் முன்னாடி உங்கள் வீட்டு மாடியில் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன். அதில் வந்து நீங்கள் நான் பாட்டு கிளாஸ்க்கெலாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படியே கட் பண்ணி இதில் போடுறானுங்க. ஐயோ ஐயோ, அதை வந்து பால் இல்லை, தயிர் வெண்ணெய் மோராக தனித்தனியாக பிரித்தவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். சரி, அது என்ன பண்ணிட்டு கட்டும். சரி, ஓகே, அது அந்த டிபேட் மூலமா இன்னும் கொஞ்சம் மேபி போகலாம். அவேர்னஸ். அது பேசிக்கலி அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஜேகே. அவரோட கமெண்ட் செக்ஷன்ல பெய்டு கமெண்ட்ஸ், பாட் கமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஆமா, அவர் அடிச்சு விட்டாங்க. ஏதோ இப்போ ஆட்கள் வந்துட்டாங்க. யாரோட ஆட்கள் வந்துட்டாங்க ப்ரோ? அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வீகனுக்கு சப்போர்ட்டா நிறைய கமெண்ட்ஸ் வந்து, அரவிந்த் இவ்வளவு பெரிய ஆளாயா, அரவிந்த் மேல பழி போடலாமா? அவரே வந்து சம்திங் ஃபிஷி நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கமெண்ட் போட்டுட்டு இருந்தாரு. நம்ம விவாதத்துக்கு கூப்பிட்டோம், நாகரிகமாக அந்த விவாதத்தை நடத்திக்கிட்டோம். அந்த விவாதத்தில் நம்ம தரப்புல இருந்து முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறத சொல்லியாச்சு. இதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் இது ரெண்டாவது அதை எடுத்து பற்றி பேசுகிறவங்க போகிறவங்க. இப்போ சரி, கமெண்ட்ஸை வந்து பாரி வந்து பாட்ஸ் வச்சு போட்டாருன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார். யார்? அரவிந்த். ஆமாம். நான் கேட்குறேன், அந்த பாட்ஸ் வச்சு கமெண்ட் போடுறதா இருந்தால் இப்போ அதுக்கு அடுத்து அந்த வீடியோஸை பார்த்துட்டு வீடியோஸ்லாம் போட்டாங்களே, அவங்களுக்கு நான் தான் பே பண்ணி ஸ்பான்சர்ஷிப் பண்ணேனா? இந்த கேள்வி வரல. அது பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸில் இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் போட்டாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நான் தான் பே பண்ணி ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேனா? நீங்கள் பேசின விதம் அத்தகைய ஒரு உயரிய கருத்தியல் கொண்டதாக இருந்ததால் தானாகவே முன் வந்து மக்கள் வந்து அவங்கவுங்க கேணி எடுத்துட்டு வந்தாங்க, கறந்தாங்க, போனாங்க, வந்து அவங்களோட புகழ் பாடினாங்க. ஸோ நீங்க என்ன மேக்சிமம் பண்ணான்னா, மாட்டிடம் இருந்து பால் கறப்பதுக்கே எதிராக பேசிக் கொண்டிருக்கிறேன், எனது வீடியோவில் இருந்தே நீங்கள் கறக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க பி எ வீகன் இன் யூடியூப் கமெண்ட்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்க சண்டை போட்டுருக்கீங்க. அது ஒரு நியாயம். சும்மா சம்திங் ஃபிஷ் இருக்காதீங்க, வீகனா ஏதாவது பேசுங்க. சம்திங் பொட்டேட்டோ அப்படின்னு பொட்டேட்டோலாம் ஓகேவா? வீகன் தான் வருதா? பொட்டேட்டோ லைட்டா நாரும் தானுங்க. சம்திங் கத்திரிக்காய் இல்ல சம்திங் ஆனியன். ஓகே, ஆனியன் வெங்காயம் கொஞ்சம் லைட்டா நாருங்க. வெண்டைக்காய் நாருமா பிடிச்சிருங்க, பிடிச்சி அவங்க பசப்பசையா இருக்கும். சரி, ஓகே, திருப்பி நம்மளே வச்சு நம்மளே மில்க் பண்ணக்கூடாது பாரி. ஸோ வந்துட்டு அப்படி ஏதாவது சொல்லுங்க. இனிமேல் வந்து நாங்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய உயிரினங்களை தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்காதீர்கள்ங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்னன்னா, இந்த பெய்டு கமெண்ட்ஸுங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி அதாவது வந்து அதில் வந்து நான் ஏன் இதை பற்றி ஜேகே பற்றி இழுத்தேன்னா, அவர் வந்து பாரி சப்போர்ட்டர்களே இங்கே கொஞ்சம் வந்து பேசுங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்டுருக்காரு. நான் அந்த வீடியோவை 2-3 நாள் கழிச்சு தான் பார்க்குறேன். அவர் கூப்பிட்டுருந்தாரு. ஏன்னா வந்து அவரோட கமெண்ட் செக்ஷனில் போட்டு அவரை ஃபுல்லாக வெளுத்திருக்காங்க போல. வெளுத்தது யாருன்னா, இவர் அரவிந்தோட அடியாள், பசும்பால் உண்ணாதவர்கள். அவங்க வந்து இப்போ வெளுத்திருக்கிறாங்க போல. அவங்க வெளுக்கிறதுல எல்லாம் ஒன்றும் பெருசாக பெயினே ஆகக்கூடாது. ஆமாம். ஸோ பட் அதுக்கு ஒரு கண்டென்ட் அவர் போட்டிருந்தாரு. அதில் நம்ம ஆட்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. ஸோ அதுக்காக நான் பதில் சொல்கிறேன். ஸோ என்னன்னா, இங்கே நீங்கள் அவதிப்படுறீங்க பாருங்க, அதே அவதி நாங்களும் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். வேற ஆட்கள் கிட்ட இருந்து. என்ன, உங்களுக்கு பெய்டு பாட்ஸ் வருது, இங்கே வந்து கட்சி பாட்ஸ் வரும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாட்ஸ் வந்து சம்பந்தமே இல்லாத அதுவா பாட்டு பாடிக்கிட்டா போயிட்டு இருக்குங்க. அதுகளுடைய பாட்டுகளையும் நம்ம பார்த்துக்கோம். மேபி இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல கூட பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா பல கட்சிகளை நம்ம விமர்சிச்சு பேசுறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் என்ன பண்றது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் தப்புனா யார் செஞ்சாலும் தப்பு தான், சரினா யார் செஞ்சாலும் சரி தான். இவ்வளோ தான் நாங்கள் பேச முடியும். அதுக்கு மீறி வந்துட்டு இந்த கட்சிக்கு நீங்கள் சால்ரா அடிக்க வேண்டும், நீங்கள் சால்ரா அடிக்க மாட்டேங்கிறீர்கள்னா கோச்சுக்கிறாங்க. எங்களுக்கு சால்ரா அடிக்க தெரியலைன்னா விட்டுட்டு போங்கடா, உங்களுக்கு சால்ரா அடிக்க தெரிஞ்சால் நல்லா அடிங்கடா. எங்களை மாதிரி நீ ஏன் சால்ரா அடிக்க மாட்டேங்கிறேன்னு என்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்காதீங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி பெய்டு கமெண்ட்ஸு இல்லை அந்த மாதிரி பெய்டுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி வந்து லூசுத்தனமாக செயல்படுற கமெண்ட் செக்ஷன்ஸ் வந்து நாங்களும் அவதிப்பட்டிருக்கோம். அதுக்கு நீங்களும் விதி விலக்கல. ஸோ எங்களை காப்பாற்றுறக்கே ஆளுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களோட படையை அனுப்ப முடியாதுங்கிறத நான் படை வந்து கல்யாணத்துக்கு யானைப்படையை அனுப்பியிருக்கிறோம். ஜேகே தான் அவர் எடிட்டர் வச்சிருக்காரு, அவர் எடிட்டர் வச்சு சமாளிச்சு. ரைட், சரி. என்னன்னா எதை பேசினாலும் திமுக பற்றி கடைசியில் பேசாமல் இருக்க முடியாது. அப்பப்போ ஒரு அப்டேட் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது என்னை திட்டலாம், துரோகின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் நாணத்துக்கு திமுக ஒரு ஸ்டெப் அஹெட் தான் இருக்குது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்றது என்னுடைய பார்வை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, நான் தான் அதை பலமுறை சொல்லிட்டேனே, எல்லாம் தனித்தனியாக நின்றுட்டு இருக்கிறதுல இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால திமுக சைடு ரூட் கிளியராக இருக்குது.
இப்போ ஆனால் பேசிக்கலி விஜய் அண்டு காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து அது நானே சொன்னேன், அது டோன்ட் ஹேப்பன். பட் அப்படி ஒரு நடந்துச்சுன்னா அது திமுகவுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தும். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி அது நடக்காது. காங்கிரஸ்க்கு அது பெரிய மைனஸ்ன்றதால காங்கிரஸ்காரங்க அதை செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க டிஎம்கே ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சி. நீங்கள் எப்படி செங்கோட்டையன் பிஜேபிக்காக டிஎம்கேக்காக பேசுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தில் தான் நிற்கும். ஸோ விஜய் வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் அது கரெக்டு. ஏன்னா தனியாக நிற்கிற அவர் இல்லாமல் ஒரு கூட்டணியாக ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் கரெக்டு. பட் அதே அட் த சேம் டைம் செங்கோட்டையன் போன்ற நபர்கள் பிஜேபிங்கிற ஒரு பேக்கேஜோடு வரனால உங்களுடைய சிறுபான்மை வாக்குகளை உடைக்கிறதுக்கும் கூட, உங்களுக்கு ஒரு சிறுபான்மை வாக்கு வந்து நீங்கள் ஒரு கட்சியை தாண்டி போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி உருவாகிறதும் கூட சிறுபான்மை மக்கள் மீது உங்கள் மீது நம்பிக்கை இழக்கும் செயலாக கூட செங்கோட்டையனுடைய வருகை உங்கள் கட்சிக்கு இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் அந்த ஆங்கிள்லையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு நபர் விஜய் கூட வந்து ஜாயின் ஆகிறாருங்கிற பட்சத்தில் பிஜேபி தான் விஜய் இயக்குகிறதாங்கிற ஒரு கேள்வி வந்து உருவாகும். அது ஆல்ரெடி விஜய்க்கு அந்த விமர்சனம் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு அவங்களுடைய அது ஏதோ ஒரு ஆப்பு, அவங்க இந்த டிவிக்கோட ஆப் ஒன்று வெளியிட்டாங்கல்ல, அந்த ஆப்போடைய நிறுவனம் வந்து ஒரு பிஜேபிக்காரர். அதோட பேக் அண்ட் இப்போ ஐடிவிங்கில் வந்து பதவியில் இருக்கவரும் பிஜேபியிலேருந்து வந்தவர் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி பிஜேபியோட ஈகோ சிஸ்டத்துலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் பிஜேபி தான் உங்களை வந்து ஏதோ ஒரு ஓட்டு உடைக்கிறக்கோ இதுக்கோ ஒன்று இயக்குதோ என்னவோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையில் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் உங்கள் பக்கம் வந்து ஜாயின் ஆகிறது ஆக்சுவலாக நீங்கள் யாரை எதிர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆதரவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே வந்து இதையே வந்து ஈஸியாக ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் பேசுகிறேன்ல, ஆரம்பிச்சிருப்பாங்க வந்து பிஜேபி தான் விஜய் இயக்குகிறது அப்படின்னு. இது எதுக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய வாக்குகளை பெரிய அளவு உடைக்கிறதுக்கான ஒரு பிளான்டு அஜெண்டாவாகவும் இருக்கலாம். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. சொல்ல முடியாது. இப்படி உள்ளே வந்த செங்கோட்டையன் கடைசி நேரத்தில் உங்களையும் கெடுத்து விட்டுட்டு ஒரு பேக் அடித்து வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள், பல்ட்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பல்ட்டி அடித்து திரும்ப வந்து டிடிவி தினகரன், செங்கோட்டையன் அது இதுன்னு இப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அப்படியே பிஜேபிக்குள்ளே போய் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்போ உங்கள் பேரையும் கெடுத்த மாதிரி இருக்கும். பிஜேபிக்கு இதையும் பிஜேபிக்கு அதான். ஏன்னா இப்போ பிஜேபி வந்து பிளான் பண்ணுறது என்னென்னா, எப்படியாவது இந்த தேர்தலில் டிஎம்கே ஜெயிச்சுட்டு போட்டோம், டிஎம்கேக்கு அடுத்த பார்ட்டியாக பிஜேபி தான் இருக்கணும். அது ஏடிஎம்கே கூட இருந்தாலும் சரி, கூட இல்லைனாலும் சரி. இப்போ இருக்க சூழல் என்னன்னா, ஏடிஎம்கே வந்து பிஜேபி கழட்டி விட்டுருமோங்கிற ஒரு அச்ச உணர்வு வந்து பிஜேபிக்கு இருக்கு. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம 2வது இடத்துல நிற்கணும். அப்போ 2வது இடத்துல யாருமே வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் உடைக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு அஜெண்டாவாக கூட இருக்கலாம். இப்போ உள்ள வர செங்கோட்டையன் தேர்தல் நெருக்கத்தில் உடச்சிக்கிட்டு வெளியில் போய் விஜய் சரியில்லை, அவரோட பழக்க வழக்கங்கள் புரியல, கட்சிக்குள்ள இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு கடைசியில் அவர் போயிட்டு அப்படியே டிடிவி தினகரன் அவங்க ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி அந்த அணியை வந்து பிஜேபியோட கூட்டணி அணியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க செகண்ட் பிளேஸுக்கு போயிடலாமாங்கிற ஒரு வாய்ப்பும் ஒரு பார்வையும் இருக்குது. இதெல்லாம் விஜய் அவர்கள் போட்டு யோசிக்கணும். அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். ரைட், ஓகே. இப்போ இருக்க அரசியல் நிலைமையில் இப்போ இருக்கிற அந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் எந்த காயெல்லாம் எங்கே, ஆனால் இப்போவுமே இந்த இப்போ செங்கோட்டையன் வந்து விஜய் அவர்கள் கட்சியில் வருவதனால திமுகவுடைய தோல்வி என்பது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் நம்ம இங்கே புரியுது. ரைட், ஓகே. இந்த அரசியல் காலத்தில் எந்தெந்த காய்கள் எங்கே நிற்கிது நம்ம பேசியிருக்கப்போ அப்படிங்கிற நிலைமைக்கு ப்ரெசன்ட் டேயில் பேசியிருக்கோம். இது வேணால் மாறலாம். அப்படி அதுக்கு தேவை ஏற்பட்டால் தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி பாரு. நன்றி.